Hey guys, welcome back to New Tech Tamil. ஸோ நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போனால் ஃபீனிக்ஸ் வாய்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபீனிக்ஸ் வாய்ஸில் வந்து ஆல்டர்னேட்டிவ் வாய்ஸ் வந்து இருக்கா ப்ரோ அப்படின்னு சில பேர் என்கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க. நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராமில் கேட்டுருந்தாங்க, சில பேர் வந்து கமெண்டில் கேட்டுருந்தாங்க. ஃபீனிக்ஸ் வாய்ஸ் என்னோடய லேப்டாப்பில் வந்து செட் ஆக மாட்டேங்குது. ஸோ வேறு ஒரு ஆல்டர்னேட்டிவ் வாய்ஸ் இருக்கா? பட் இருக்குது, ஆல்டர்னேட்டிவ் வாய்ஸ் இருக்குது கண்டிப்பாக. ஸோ ஃபீனிக்ஸ் வாய்ஸோட ஆல்டர்னேட்டிவ் வாய்ஸை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபீனிக்ஸ் வாய்ஸ் யூஸ் பண்ணல, எனக்கு அந்த வாய்ஸ் வேணாம், வேறு ஒரு வாய்ஸ் நான் போட்டு ட்ரை பண்ண பார்க்க போகிறேன் என்னோட லேப்டாப்பில் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ உங்களுக்காக தான். ஸோ இந்த ஒரு வீடியோவை அப்படின்ற வரைக்கும் ஸ்கிப் பண்ணாவாங்க. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. நம்மளோட சேனலில் இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே உள்ள இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே வர பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் தட்டி விட்டுருங்க. ஸோ நம்மளோட சேனலில் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷனாக வந்துவிடும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஃபீனிக்ஸ் வாய்ஸுக்கு ஆல்டர்னேட்டிவ் வாய்ஸ் அப்படின்னா ஃபீனிக்ஸ் வாய்ஸ்லேயே ஒரு சர்க்கிள் இருக்குது. ஸோ அதை நான் லேட்டாக சொல்கிறேன். ஃபீனிக்ஸ் வாய்ஸுக்கு ஆல்டர்னேட்டிவ்னா ரீமிக்ஸ் வாய்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பிளிஸ் வாய்ஸ் இருக்குது. ஸோ ஃபீனிக்ஸ் வாய்ஸ்க்கே ஒரு சர்க்கிள் இருக்குன்னு சொன்னா இல்லையா, ஃபீனிக்ஸ் வாய்ஸ்லேயே வந்து ஒரு 3 வாய்ஸ் இருக்குது. ஸோ அந்த வாய்ஸே வந்து பெஸ்ட் வாய்ஸ் தான். ஸோ அதை பற்றி நான் இந்த ஒரு வீடியோ சொல்லிடுறேன். ஃபீனிக்ஸ் வாய்ஸ்லேயே வந்து டார்க் மேட்டர் ஃபீனிக்ஸ் வாய்ஸ் இருக்குது, அப்புறம் வந்து ஆர்ஓஜி ஃபீனிக்ஸ் வாய்ஸ் இருக்குது, நார்மல் ஃபீனிக்ஸ் வாய்ஸ் இருக்குது. ஸோ இந்த 3 ஃபீனிக்ஸ் வாய்ஸுமே வந்து வேறு லெவலில் கொடுக்கும். உங்களோட கவர்மெண்ட் லேப்டாப்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த 3 வாய்ஸில் ஏதாச்சும் போட்டு யூஸ் பண்ணுங்கள். அண்ட் டார்க் மேட்டர் ஃபீனிக்ஸ் வாய்ஸ் வந்து ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பிசியில் போட்டு நீங்கள் ரன் பண்ணும்போது கொஞ்சம் போல் அந்த ஒரு வாய்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா ரன் ஆகும். ஏன்னா வந்து டார்க் மேட்டர் வாய்ஸ் வந்து நீங்கள் ரன் பண்ணும்போது ஓரளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு லேப்டாப்பு இல்லாட்டி பிசியில் வந்து ரன் பண்ணுங்கள். அது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. ஸோ மிச்சப்படி வந்து நார்மல் கவர்மெண்ட் லேப்டாப் அப்படின்னா கண்டிப்பாக நார்மல் ஃபீனிக்ஸ் வாய்ஸ் ரன் பண்ணலாம். அதுக்கு மட்டும் இல்லாமல் ஆர்ஓஜி ஃபீனிக்ஸ் வாய்ஸையும் யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபீனிக்ஸ் வாய்ஸ் இப்போ வந்து கட் பண்ணலாம். ஸோ ஃபீனிக்ஸ் ஆல்டர்னேட்டிவ் பார்க்கலாம். ஃபீனிக்ஸ் வாய்ஸ் ஆல்டர்னேட்டிவ் ரீமிக்ஸ் வாய்ஸ். ஸோ ரீமிக்ஸ் வாய்ஸ் தான் வந்து ஃபீனிக்ஸ் வாய்ஸோட ஆல்டர்னேட்டிவ். ஸோ அதுக்கப்புறம் வந்து ப்ரைம் வாய்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பிளிஸ் வாய்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ப்ரைம் வாய்ஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டுக்கிறோம். ஸோ அந்த வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இல்லாட்டி டேரெக்டாக நம்ம சேனல் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். அதை சேவப்பட்டால் போய் இதை பார்த்துக்கோங்க எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு. ஸோ ஃபீனிக்ஸ் வாய்ஸுக்கு அப்புறம் வந்து நீங்கள் வந்து ப்ரைம் வாய்ஸை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ண முடியும். ஸோ ஃபீனிக்ஸ் வாய்ஸ் யூஸ் பண்ணி கொஞ்சம் போர் அடிச்சு போச்சு, எனக்கு கொஞ்சம் தீம் பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், ஒரு வேறு மாதிரி ஒரு ஃபோன் தீமில் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ப்ரைம் வாய்ஸ் நீங்கள் வந்து கண்டிப்பாக எதிர்பார்த்து போகலாம். ஸோ ப்ரைம் வாய்ஸோட தீம் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும், ஃபீனிக்ஸ் வாய்ஸும் வேறு மாதிரி இருக்கும், ப்ரைம் வாய்ஸ் கொஞ்சம் போல் டிஃப்ரெண்ட்டாக வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு பேர் பார்த்து அழுத்து போய்ட்டு எனக்கு வேறு ஒரு ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்கன்னா ப்ரைம் வாய்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து ரீமேக்ஸ் வாய்ஸ் ட்ரை பண்ணலாம். ஸோ ரீமேக்ஸ் வாய்ஸ் ஒரு கண்டிப்பான ஒரு சிறந்த வாய்ஸ் தான். அதாவது ஃபீனிக்ஸ் வாய்ஸ் மாதிரியே தான் வந்து ப்ரைம் வாய்ஸ் ஃபீனிக்ஸ் வாய்ஸ் மாதிரி தான், இதுவுமே ஒரு ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் தான். அதுலேயும் நீங்கள் வந்து கவர்மெண்ட் லேப்டாப்பில் யூஸ் பண்ண முடியும். ரீமேக்ஸ் வாய்ஸையும் கண்டிப்பாக நீங்கள் கவர்மெண்ட் லேப்டாப்பில் வந்து இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ண முடியும். ஸோ இதுக்கப்புறம் வந்து நான் சொல்லக்கூடியது வந்து பிளிஸ் வாய்ஸ். ஸோ இந்த பிளிஸ் வாய்ஸை பற்றி நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ என்னன்னா அந்த ஒரு வீடியோக்கு நடுவில் சொல்லியிருந்தேன் பிளிஸ் வாய்ஸை பற்றி. ஸோ இந்த ஒரு வீடியோவில் நான் பிளிஸ் வாய்ஸை பற்றி நான் ஒரு சொல்கிறேன். பிளிஸ் வாய்ஸ் வந்து நம்மளோட இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக தான் இருக்குது. இந்த ஒரு வாய்ஸ் ஃபுல்லி வந்து இந்த ஒரு வாய்ஸ் வந்து பர்ஃபெக்டாக பண்ணியாச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து கொண்டு வரல. ஒரு டெஸ்டிங்கில் இருக்குது இந்த பிளிஸ் ஓஎஸ். பட் இந்த பிளிஸ் ஓஎஸோட மகிமையை வந்து ஆண்ட்ராய்ட் 10 சப்போர்ட் ஆகக்கூடிய ஒரு ஓஎஸாக வந்து தயாரிச்சிருக்கிறாங்க. பட் ஃபுல்லாக தயாரிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வெப்சைட்டில் போட்டுக்கிறாங்க. ஓரளவுக்கு சில பக்ஸ் இருக்கும். ஸோ அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுக்கும் கீழே உள்ள ஆண்ட்ராய்ட் 10க்கும் கீழே உள்ள வெர்ஷன் வந்து நாங்கள் ஃபுல்லாக வந்து தயாரித்து வச்சுருக்கிறோம். ஸோ நீங்கள் இதை விட்டால் டெவலப் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் ஆண்ட்ராய்ட் 10 இருக்கக்கூடிய ஒரு ஓஎஸ் அப்படிங்கிற இந்த பிளிஸ் ஓஎஸ் தான். ஸோ இந்த பிளிஸ் ஓஎஸ் யூஸ் பண்ணி ஆண்ட்ராய்ட் 10 சில பேர் இந்த பக்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு கேம் ஓரளவுக்கு விளையாடக்கூடியது மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த பிளிஸ் ஓஎஸை டெவலப் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ண முடியும். ஆண்ட்ராய்ட் 10 யூஸ் பண்ணுறதா இருந்தால் பிளிஸ் ஓஎஸ் வந்து உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஓஎஸ் ஆகும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பிளிஸ் ஓஎஸ் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பிசியில் யூஸ் பண்ணுங்கள். நார்மலாக இந்த கவர்மெண்ட் லேப்டாப்பில் வந்து நீ இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து ஆண்ட்ராய்ட் 10ங்கிறனால கொஞ்சம் போல் வந்து பர்ஃபார்மன்ஸ் கூட இருக்கிறதுக்கு ரொம்பவே அவசியம். ஸோ அவ்வளோதான். இந்த ஒரு வீடியோவில் வந்து ஃபீனிக்ஸ் வாய்ஸ் ஆல்டர்னேட்டிவ் பெஸ்ட்டு ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் ஓஎஸ் வந்து பார்த்துருப்போம் நம்மளோட லேப்டாப்பில் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதே போன்ற வீடியோக்கள் எல்லாமே வந்து நம்மளோட சேனலில் இருக்குது. ஸோ ஃபீனிக்ஸ் வாய்ஸை பற்றி A to Z போட்டுக்கிறோம். நம்மளோட லேப்டாப் எப்படி இப்போ ஒரு ஆண்ட்ராய்ட் லேப்டாப்பாக மாற்றுறது, பர்ஃபெக்டாக எப்படி ஃப்ரீ ஃபயர் இன்ஸ்டால் பண்ணுறது,
பப்ஜி இது போன்ற அப்ளிகேஷன் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது எல்லாமே நம்மளோட சேனலில் போட்டுக்கிறோம். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் பாருங்கள். இல்லாட்டி நம்மளோட சேனலை ஓப்பன் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு டவுட் இருந்தால். ஸோ நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய எந்த ஒரு ட்ரிக்கும் எந்த ஒரு மெத்தடும் உங்களுக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வேணாம். இந்த ஒரு வீடியோக்கு டிஸ்லைக் போட்டுடலாம். நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய மெத்தட் 100% யூஸ் ஆகும். ஸோ நான் சொல்லிக் கொடுக்குற மெத்தட் உங்களுக்கு ஒர்க் ஆனால் மட்டும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோ சந்திக்கலாம். நன்றி.